Hello everyone, welcome back to my channel. இன்றைக்கு நாங்கள் ஒரு super important topic பார்க்க போகிறோம். What is that? Adjective plus preposition combinations. நீங்கள் இங்கிலீஷ் பேசும்போது நேச்சுரலாக பேசணும்னா இந்த combination ரொம்பவே முக்கியம். So what is adjective plus preposition combination? அதாவது ஒரு adjectiveக்கு பிறகு ஒரு specific preposition வரும். இது ஃபிக்ஸ் கம்பினேஷன் மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம் அஃப்ரைட் ஆஃப் டாக்ஸ். ஐ ஆம் அஃப்ரைட் ஆஃப் டாக்ஸ். இதை நீங்கள் ஐ ஆம் அஃப்ரைட் ஃபார் டாக்ஸ் என்று சொன்னால் தட் இஸ் ராங். அதனால் இந்த கம்பினேஷன்ஸை கண்டிப்பாக நீங்கள் மனப்பாடம் செய்து வைத்துக்கொள்ளணும். அப்போ தான் நீங்கள் பேசும் இங்கிலீஷ் கரெக்டாகவும் நேச்சுரலாகவும் இருக்கும். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போவது காமனான adjective plus preposition combinations. இது படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். ஸோ டோன்ட் ஸ்கிப் த லெசன் வைல் யூ ஆர் வாட்சிங். ஃபர்ஸ்ட் ஒன், afraid of, அதாவது பயப்படுவது என்பதை சொல்வது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம் afraid of snakes. எனக்கு பாம்புண்டா பயம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், interested in, ஆர்வம் உள்ள என்ற மீனிங்கில் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், she is interested in music. அவளுக்கு இசையில் ஆர்வம் உள்ளது. interested in, not interested on. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், good at. good at, நன்றாக திறமை உள்ள. எக்ஸாம்பிள், he is good at English. அவன் ஆங்கிலத்தில் நல்ல திறமையுடையவன். குட் அட். பேட் அட், திறமை இல்லாத. ஐ எம் பேட் அட் குக்கிங். நான் சமைப்பதில் பலவீனமாக இருக்கிறேன். எனக்கு சமைக்க வராது. ஓகே, பேட் அட். நெக்ஸ்ட், ஃபேமஸ் ஃபார், பிரபலமான. திஸ் பிளேஸ் இஸ் ஃபேமஸ் ஃபார் பீச்சஸ். இந்த இடம் கடற்கரைகளுக்காக பிரபலமானது. famous for. proud of, பெருமைப்படுவது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் ப்ரவுட் ஆஃப் மை சன். நான் என் மகனை பற்றி பெருமைப்படுகிறேன். ப்ரவுட் ஆஃப். angry with or angry at, இரண்டுமே கரெக்டாக இருக்கும். கோபமாக என்ற மீனிங்கில் யூஸ் பண்ணுவது. ஃபார் எக்ஸாம்பிள், she is angry with me. அவள் என்னிடம் கோபமாக இருக்கிறாள். நெக்ஸ்ட் ஒன், tired of, சலித்து போன என்ற மீனிங்கில் வருவது. tired of, I am tired of this work. இந்த வேலையை எனக்கு சலித்து போய்விட்டேன். ஓகே, இந்த வேலை எனக்கு சலித்து போய்விட்டது. I am tired of this work. tired of. Next one, worried about. worried about, கவலைப்படுவது. He is worried about exams. அவன் எக்ஸாமை பற்றி கவலைப்படுகிறான். Got it? Next one, happy with. happy with, திருப்தி அல்லது மகிழ்ச்சி. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் happy with my results. நான் என்னோட எக்ஸாம் ரிசல்ட்ஸில் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், திருப்தி அடைந்து உள்ளேன். ஐ எம் happy with my results. happy with என்று சொல்லி நீங்கள் ஒரு நவுனை யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், surprised at, ஆச்சரியப்படுவதை சொல்வது. surprised at, I was surprised at the news. அந்த செய்தியை நான் ஆச்சரியப்பட்டேன். நெக்ஸ்ட், excited about, உற்சாகமாக. she is excited about the trip. அவள் பயணத்திற்காக உற்சாகமாக இருக்கிறாள். நெக்ஸ்ட் ஒன், familiar with, பரிச்சயமுள்ள, பழகிப்போன. familiar with, I am familiar with this topic. இந்த டாப்பிக்கில் எனக்கு பரிச்சயம் உள்ளது, எனக்கு பழகிப்போன ஒரு விடயம். familiar with. நெக்ஸ்ட், full of. full of, நிறைந்த. the box is full of books. பெட்டியில் புத்தகங்களால் நிரம்பி உள்ளது. பெட்டி புத்தகங்களால் நிரம்பி உள்ளது. நெக்ஸ்ட் ஒன், different from,
வேறுபட்ட, different from. This is different from that. இது அதை விட வேறுபட்டது. Got it? Next one. Careful with. கவனமாக இருப்பது. Be careful with the glass. கண்ணாடியை கவனமாக கையாளு. Careful with. Next one. Fond of. Fond of. It's not found of. Okay, fond of என்பது விருப்பம் அல்லது பிடிப்பு ஒன்றின் மீது. She is fond of children. அவளுக்கு குழந்தைகள் மீது ரொம்பவே விருப்பம். Next. Responsible for. பொறுப்பான. He is responsible for this work. Responsible for. இந்த வேலையில் பொறுப்பு அவனிடம் இருக்கிறது. Responsible for. Married to. Married to. திருமணம் ஆனவர். யாருடன் திருமணம் ஆகியுள்ளது என்று சொல்வது. She is married to a doctor. அவள் ஒரு டாக்டருக்கு திருமணம் ஆனவர். Okay, married to someone. Friendly with. நட்பாக இருப்பது. Friendly with. He is friendly with everyone. அவன் அனைவருடனும் நட்பாக இருக்கிறான். Kind to. Kind to. அன்பாக. She is kind to animals. மிருகங்கள் மீது அவள் அன்பாக இருக்கிறாள். Kind to என்று சொல்லி யாருடன் என்று சொல்லணும். Rude to. மரியாதையற்ற. Rude to. He was rude to me. அவன் என்னிடம் மரியாதை இல்லாமல் நடந்தான். Rude to என்று சொல்லி யாருடன் அவ்வாறு நடந்தாங்க என்று மென்ஷன் பண்ணணும். Next. Keen on. Keen on. மிகுந்த ஆர்வம். She is keen on dancing. அவளுக்கு நடனத்தில் மிகுந்த ஆர்வம் உள்ளது. இன்றைக்கு நாங்கள் ஒரு செட் ஆஃப் adjective ப்ளஸ் ப்ரிப்போசிஷன் கம்பினேஷன்ஸ் பார்த்தோம். ஸோ இவற்றை நன்றாக மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க, டெய்லி லைஃப்பில் யூஸும் பண்ணுங்கள். ஸோ தட் யூ won't forget them anymore. அண்ட் இதை வச்சு நீங்கள் பேசினீங்கன்னா உங்களோட இங்கிலீஷ் ஒரு நேச்சுரலான இங்கிலீஷாக தோற்றம் அளிக்கும். ஓகே, ஸோ லெட்ஸ் மீட் வித் another lesson. Until that, take care.